வீடியோவில் நல்லா அழகாக சிரிச்சிட்டு இருக்கிற நிஷானை அழுது பார்க்க கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் நிஷானோட காதணி விழா பார்க்கலாமா? எங்கள் ஊரில் மொட்டை அடித்து காது குத்துறதெல்லாம் பெரிய ஃபங்க்ஷனாலாம் நாங்கள் பண்ண மாட்டோம். இங்கேயுமே அதனால் ரொம்ப சிம்பிளாக எங்கள் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸை மட்டும் கூப்பிட்டு எங்களோட குலதெய்வம் கோயிலில் போய் மொட்டை அடித்து காது குத்தணும். மொட்டை அடிக்கும்போது அழுது அவன் தூங்கிட்டான். அவன் இப்படியெல்லாம் அழுது நான் பார்த்ததே இல்லை. என் பொண்ணும் இப்படி தான் இருந்தான். ஆனால் இவன் ரொம்ப ஜாஸ்தியாகவே பண்ணான்னு நினைக்கிறேன். உண்ட மயக்கம் அப்படியெல்லாம் சொல்லுவோம், சாப்பாடு சாப்பிட்டு ஒரு மயக்கம் போடுறது. ஆனால் அழுது என் பையன் மயங்கிட்டான். அதனால மொட்டை அடிக்க வந்தவருக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அவர் இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் எல்லாம் ஈஸியாகவே அடிச்சிட்டாரு. மொட்டை அடிக்கும்போது பயத்தில் அழுவுறது தான். ஆனால் காது குத்தும்போது கண்டிப்பாக வலிக்க தானே செய்யும். அதனால நீங்களும் இந்த மாதிரி காது குத்துற ஃபங்க்ஷனுக்கோ இல்லை உங்கள் பசங்களுக்கு காது குத்துறதுக்கோ எல்லாம் போகும்போது மெடிக்கல் ஷாப்பிலேருந்து லிக்னோகேன் ஜெல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆயின்மெண்ட் மாதிரி வாங்க கிடைக்கும். அதை கையில் வச்சுக்கோங்க. காது குத்துறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல அதை தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த இடம் மறுத்து போயிடும். அது மறுத்து போகிறதுக்கான ஒரு மருந்து தான். எல்லாருக்குமே அவங்க பசங்க வலி தாங்கிறது பார்க்குறது கஷ்டம்தான். அந்த வலி நம்மளுக்கு வந்தால் பரவாயில்லையே அப்படி தான் நினைப்போம். அதனால் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகும்போது கண்டிப்பாக நீங்கள் இதை பர்ஸ்லேயோ இல்லை பேக்லேயோ கண்டிப்பாக வச்சுக்கோங்க. இந்த ஃபங்க்ஷனில் எனக்கு உங்கள் கூட ஷேர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமா? என் நிஷானை மடியில் உட்கார வச்சுருக்கிறது என் சொந்த அண்ணன் கிடையாது, அவரோட அக்காவோட ஹஸ்பண்ட், அவரோட மாமா தான். எனக்கு அண்ணன் முறைன்னு நான் சொல்ல மாட்டேன், எனக்கு அண்ணன் தான். ஒன்று போச்சுன்னா இன்னொன்று வரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, போச்சா இல்லையான்னு தெரியாது. எனக்கு கூட பிறந்த 2 அண்ணனுங்க. ஆனால் எனக்கு இந்த வீட்டில் 2 அண்ணனுங்க இருக்காங்க. ஒன்று அவரோட சொந்த அண்ணன், ஒன்று அவரோட மாமா. நிஷானோட காதணி விழா சிம்பிளான நான் சொல்ல மாட்டேன், எனக்கு இது ரொம்ப கிராண்டாக அப்படி நடந்தது. உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாழ்க வளமுடன்.